கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 74வது தசகத்தில் இருக்கோம். மதுராபுரி பிரவேசம் அப்படின்ற தசகத்தில் இருக்கோம். அப்போ சுவாமி முந்தின ஸ்லோகத்தில் ஒரு தையல்காரனுக்கு மகிழ்வோடு அவன் வேஷத்துக்கு பொருத்தமான வஸ்திரத்தை அளிக்கும் பொழுது அவனுக்கு வைகுண்ட பதவியை அளித்தார் அப்படின்னுட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மாலைக்காரனுக்கு மாலைகளாலையும் பூச்செண்டுகளாலையும் அவன் பூஜித்து வழிபடும்போது அவனுக்கு பராபக்தியையும் செல்வத்தையும் கொடுத்தாருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம 74வது தசகத்தில் 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். குப்ஜாம் அப்ஜ விலோச்சனம் பதி புனர் திருஷ்டுவாங்கரா ஹே தயா தத்தே சாது கிலாங்கரா கமததாஸ்தஸ்யா மகாந்தம் ஹிருதி சித்தஸ்தம் ருச்சிதாம் அது प्रतियुथुं कात्रेऽपि तस्या स्फुटं गृह्णन् मञ्जुकरेण ताम् उतनयस्तावत् जगत् सुन्दरीम्. அப்போது ஒருத்தி இப்போ அடுத்து குப்ஜாம் அப்ஜான்னு வருது. குப்ஜானா கூனியாக பிறந்தவா, அதாவது முதுகு கூணலாக இருக்கக்கூடியவா. அப்படிப்பட்ட ஒருத்தி வழியில் அவள் தாமரக்கண்ணியாக இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி ஒரு பிறவியும் அவளுக்கு கொடுத்துருக்கார் சுவாமி. அப்போ அவளால் வாசனை பூச்சி கொடுக்கப்படுறார் சுவாமிக்கிட்ட. அவள் என்ன கொண்டு வந்து கொடுக்குறான்னா வாசனை பூச்சி. அப்போ அவளுக்கு அந்த திருமேனியில் மகத்தான பிரீத்தி ரூபத்தில் ஒரு வாசனை பூச்சை நல்ல வகையில் அவர் கொடுக்குறார். அப்போது அவளோட உள்ளத்தில் இருந்த நேர்மையும் உடலில் விளங்கும்படி செய்கிறார். அப்போது உம்மை கையால் மெதுவாக பிடிச்சி அவளோட கூனை நிமித்துறார். அப்போ அவள் உலக சுந்தரி ஆயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜகத் சுந்தரி. அப்படி அவள் நிமிந்தோடனே அவளே பெரிய உலக அழகி ஆயிட்டாளாம். அப்படி சுவாமியால் அவள் மஞ்சு கரேன அந்த கரத்தால் அவர் தடவி கொடுத்தோன்னே அவளே ஜெகத் சுந்தரி அப்படின்னு ஆயிடுறான். அப்படி அவளை அனுகிரகம் பண்ணுறார் சுவாமி. அடுத்த 6வது ஸ்லோகம். தாவன் நிச்சித வைபவாஸ்தவ விபோ நாத்யந்த பாபா ஜனா யத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்திய அனுகுணம் தாம்பூலமால்யாதிகம் கிருஷ்ணாண குசுமாதி கிஞ்சன ததா மார்கே நிபத்தாஞ்சலேர் நாதிஷ்டம் பதஹா யதோத்ய விபுலாம் ஆர்த்திம் விரஜாமி பிரபோ. அப்போ விரஜபூமியினுடைய பிரபுவேன்னு அழைக்கிறார். அப்போ அந்த காலத்தில் அதிகமான பாவம் செய்யாத ஜனங்கள் உம்முடைய பெருமையை நிச்சயமாக அவள் உணர்ந்திருக்கணும். தவ விபோ, உங்களுடைய பெருமையை உணர்ந்தவாளாக இருந்தாள். சக்திக்கேற்ற வகையில் எத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்தி அனுகுணம்ங்கிறா. அப்போ அவளுடைய சக்திக்கு தகுந்தது எத்கிஞ்சித் அவள் என்ன தரா? தாம்பூல மால்யாதிகம், தாம்பூலமோ மாலையோ அப்படின்னு அவளால் முடிஞ்ச சிறு காணிக்கையை சுவாமிக்கிட்ட கொடுக்கும் பொழுது அவள் சுவாமியால் அருளப்படுறான். பிரபுவே, அப்போ புஷ்பம் முதலி ஏதாவது சின்ன பொருளை வச்சுட்டு கூட கைகூப்பி வழியில் நான் நிற்கலையே அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரி ததா மார்கே நிபத்தாஞ்சலிர், அந்த வழியில் நான் அப்படி நிற்கலையே அப்படின்னு குறப்பட்டுக்கிறார் பட்டத்திரி. அதனால தான் இன்றைக்கி மிகுந்த ஒரு வருத்தத்தை அனுபவிக்கிற போல் இருக்கு. ஐயோ கஷ்டம் அப்படின்னு தன்னை நொந்துக்கிறார் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏஷ்யாமீதி விமுக்தியாபி பகவன் ஆலேபதாத்யர்த்தயா தூராத் காதரயா நிரீக்ஷகதிஸ்த்வம் பிராவீச்சோ கோபுரம் ஆகோஷானுமிதஸ்த்வகாம மகாஹர்ஷோல்லசத் தேவகி அக்ஷோஜ பிரகலத் பயோ ரசிமிஷாத் த்வத்கீர்த்திர் அந்தர்கதா. அப்போ பகவானே, த்வத் கீர்த்தி, உம்முடைய கீர்த்தி அப்போ பெருகிது. எப்போ பகவான் பிறகு வரேன்னு விடை கூறப்பட்டவளாக இருந்தும் வாசனை பூச்சி அழித்த அந்த கூனி அவளால் அந்த பிரிவு துக்கத்தை தாங்க முடியல. வெகு தூரத்துலேருந்து உம்முடைய நடையை பார்த்துட்டே இருந்தாள். பிறகு நீர் நகரத்தின் கோபுர வாயிலில் புகுந்த பிறகு 6 வாரத்திலாலும் உம்முடைய வரவை யூகித்த தேவகி அம்மாவனுடைய ஆனந்த பூரிப்பு இருக்கு இல்லையா? ஹர்ஷோல்லசத் தேவகி, அந்த தேவகி அம்மா அப்படி ஆனந்த பூரிப்பால் அவளுடைய நகைகளில் பால் பெருகித்தான். அப்போ உள்ளே அடங்கியிருந்த உம்முடைய கீர்த்தி பெருகினது போல இருந்து தான் அவளுடைய அந்த அனுபவம். இதோடு நம்ம 7 ஸ்லோகங்கள் 74வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ மதுராபுரவாசினே நமஹா.